பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி யூத் வாலிபர்களுக்கான ஜெபம். வாலிபர்கள் எல்லாரும் இதில் இணைஞ்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வாலிபர்களுக்காக ஜெபம்போது ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்துச்சு. பைபிளில் உள்ளது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பட் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? இயேசுவானவர் அந்த காயின் ஊருக்கு போகிறாரு. அங்கே போகும்போது அங்கே ஒரு விதவை, அவங்களுடைய ஒரே பையன் இறந்துட்டாங்க. தூக்கிட்டு வராங்க. அப்போது ஏசப்பா பார்த்து சொல்கிறாரு, வாலிபனே எழுந்துரு. இது ஆக்சுவலி அந்த இன்சிடெண்ட்டில் கர்த்தர் சொல்கிற வசனம். ஆனால் அந்த வார்த்தையை மட்டும் கவனிங்க. வாலிபனே எழுந்துரு. அதே மாதிரி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஓகேவா? ஸோ வாலிபனே எழுந்துரு, வாலிபனே எழுந்துரு. நீ எந்த நிலையில் இருக்கிறியோ எழுந்துரு. ஏன்னா நீ பிரகாசிக்க போகிற. எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, எழுந்துரு. எந்த நிலைமையில் இருந்தாலும் எழுந்துரு. நடைபெற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எழுந்துரு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இப்போது வாலிபர்களுக்காக நம்முடைய பாத்தில் வருகிறோம் சுவாமி. அப்பா, இன்னைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே எழுந்துரு, எழுந்துரு. வாலிபனே எழுந்துரு. பாவ பிடியிலிருந்து எழுந்துரு. நோய் பிடியிலிருந்து எழுந்துரு. ஹல்லேலூயா. எல்லா தீய சக்தியின் பிடியிலிருந்து எழுந்துரு. ஹல்லேலூயா. விலங்கு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? எழுந்துருங்க. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்துச்சு. ஸோ எழும்பி பிரகாசி, எழுந்துரு, எழுந்துரு. எந்த நிலைமையில இருந்தாலும் எழுந்துரு. உன் ஒளி வந்தது. அன்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னாரு. ஈவன் டெத்து செத்து கல்லறைக்கு கொண்டு போகிற வழியில் எழுந்தான். அந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? நடப்பணமாக இருக்கீங்களா? சாக போகிற நிலைமையில் இருக்கீங்களா? வியாதியின் பிடியில் இருக்கீங்களா? பாவ பிடியில் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது சிக்கலில் மாட்டியிருக்கீங்களா? லவ் ஃபெயிலியரில் கஷ்டப்படுறீங்களா? எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, படிக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? வேலையில் கஷ்டப்படுறீங்களா? எல்லாம் இருந்தும் பணம் மாதிரி அலைகிறீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற வாலிபர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், எழுந்துரு, உன் வேலை வந்தது. அப்பா, உன் மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. நீ பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ எழுந்து பிரகாசிக்கிற வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் எழுந்துருங்க, எழுந்துருங்க. கர்த்தர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், உயிருள்ள தெய்வம் சொல்றார், உயிரை கொடுக்கிற தெய்வம் சொல்றார், உங்களுக்காக ரத்தத்தை சிந்தின தெய்வம் சொல்றார், உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிற தெய்வம் சொல்றார். எழுந்துரு, 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 எழுந்துரு. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிச்சுச்சு. அதனால எழுந்துருங்க, எழும்பி பிரகாசிங்க. எழுந்து மட்டும் இல்லை, ஷைன் பண்ணுங்க. அரைஸ் அண்ட் ஷைன். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு அப்படிப்பட்ட வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதன்படியே உங்களுக்கு ஆண்டவரே உங்கள் மேலே மகிமை உதிக்குது. நீங்கள் எழுந்து பிரகாசிக்க போகிறீங்க. எல்லா வாலிபர்களையும் எந்த நிலைமையில் இருந்தாலும், அப்பா, எந்த நிலைமையில் இருந்தாலும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, படிக்க முடியலையே, ஏதாவது ஒரு தாட்ஸ் என்னை படிக்க விடாமல் பண்ணுதே அப்பா. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பார்வைகள், தேவையில்லாத சிந்தனைகள் என் வாழ்க்கைக்கு முட்டு
முட்டுக்கட்டையாக இருக்குது. ஐயோ நான் என்னால் எழும்ப முடியலையே, அந்த அந்த விஷயத்துலேருந்து என்னால் எழும்ப முடியலையே, அந்த கெட்ட எண்ணங்களிலிருந்து என்னால் விடுபட முடியலே. ஐயோ எல்லாங்கிற இதுக்குள்ளே நான் சிக்கிட்டேனே, என்னால் விடுபட முடியலையே, என்னால் மறக்க முடியலையே, என்னால் அப்பா அப்படிப்பட்ட வாலிபர்கள் இப்படி கருத்தில் ஒப்பு வைக்கிறோம் சுவாமி. அப்பா ஒப்பு வைக்கிறோம் சுவாமி. இல்லை வியாதி வியாதி வியாதி, இல்லை கவலை கவலை கவலை, அல்ல பாரம் என்னை அழுத்துதே, என்னால் எழும்ப முடியலையே அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் இப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எழுந்திரு எழுந்திரு, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிச்சிருக்கு. இதை நம்புங்க, இதை நம்புங்க. எல்லாத்தையும் தூசியை உதறிட்டு எழும்பி மேலே வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உங்களை அழுத்துற காரியங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஒருவேளை குடும்ப பாரம், ஒருவேளை அப்பாவை இழந்து இல்லை அம்மாவை இழந்து அந்த குடும்ப பாரத்தை சிறு வயதிலே வாலிப வயதிலே சுமக்கிறவர்களுக்கும் கர்த்தர் சொல்றார், எழுந்துரு, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்பா தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீட் எக்ஸாமில் அப்பா ஃபெயிலியர் ஆகி இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கீங்களா? எழுந்துருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அது கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிப்பார். கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களை பிரகாசமாக வைப்பார். ஷைனிங் ஸ்டார்ஸாக உங்களை வைப்பார். ஷைனிங் ஸ்டார்ஸாக உங்களை வைப்பார். பயப்படாதீங்க. அப்படியே என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, நான் இப்படியே இருந்துருவேனா, எனக்கு உயர்வே இல்லையா, என்னால் எழும்ப முடியாதான்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், எழுந்துரு, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த வசனத்தை கொடுத்ததற்காக நன்றி. இன்னைக்கு வாலிபர்களுக்கு அந்த வசனத்தை கொடுத்ததற்காக நன்றி. வாலிப பிள்ளைங்களுக்கு, பெண்களுக்கு அப்பா அந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்களை எழும்பி பிரகாசிக்க போகிறதுக்காக நன்றி. எந்த சிச்சுவேஷனில் சிக்கி இருந்தாலும் இன்னைக்கு அவங்கள மீட்டு அவங்கள பிரகாசிக்க போடும். ஏன்னா உங்கள் மகிமை இன்னைக்கு அவங்க மேலே உதிச்சிருக்கு. உங்கள் மகிமை அவங்க மேலே உதிச்சிருக்கு. அவங்க எழும்பி பிரகாசிக்க போகிறாங்க. வாலிபனே எழுந்துரு, எழுந்துரு, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. ஷைன் பண்ண போகிறீங்க. நிறைய இடத்துல வேலைக்கு போயிட்டு இன்டர்வியூக்கு போய் 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 வெறுத்து போயிருக்கிறீங்களா? என் கண்ணில் அப்படிதான் காண்பிக்கிறார். அப்பா நிறைய கம்பெனிக்கு ஏறி 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 இறங்கி இன்னைக்கு வேலை இல்லாமல் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், எழுந்துரு வாலிபனே, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க. அப்படியே உங்க வாழ்க்கை முடிவடைய போறதில்லை. நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க, எழும்பி பிரகாசிக்க போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இன்னைக்கு கொடுத்த வசனத்தின்படி யாரெல்லாம் அந்த உலகத்துல இனி எனக்கு எதுவுமே இல்லையே, சாவுதான் முடிவா, சாவுதான் முடிவா, சாவுதான் முடிவா, தனிமையில் அழுந்துறாங்களா, சூசைடல் ஸ்பிரிட்ல அல்லேலூயா சிக்கி இருக்காங்களா? அப்படிப்பட்ட வாலிபர்களோட கருத்தில் ஒப்புவிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழிக்கிறோம். நீ சொல்லுகிறீர்கள், எழுந்துரு. ஒருவேளை ஆக்சிடென்ட்ல மாட்டி இன்னைக்கு ஆண்டவரே ஒண்ணுமே நடக்க முடியாத நிலையில இருக்கிறாங்களா? அல்லேலூயா, எழுந்துரு, எழுந்துரு. உயிர் கொடுக்கிற தெய்வம், சுகத்தை கொடுக்கிற தெய்வம், எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். பிரியமான வாலிபனே, வாலிப பெண்களே, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல உதிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல உதிக்கிறது. எழும்பி பிரகாசிக்க போறீங்க, எழும்பி பிரகாசிக்க போறீங்க. Arise and shine. You will shine like a shining star. இதான் இன்னைக்கு கர்த்தர் வாலிப பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற வசனம். அந்த வசனம் நிறைவேறத்தக்கதாக நம்ம ஜெபிச்சிருக்கோம். கூட சேர்ந்து ஜெபிங்க. நிச்சயமா அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. எழும்பி பிரகாசிப்பாங்க. அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பதற்காக கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நிறைய வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்க போவதற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறவர்கள் பரமபிதாவே, ஆமேன்.
சமயத்தில் வாலிபர் மட்டும் இல்லை, எல்லாரும் யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுறாங்களோ, யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கும் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்பா, பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக, திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக உங்களுடைய பாத்தில் வருகிறோம். அவளை ஆசீர்வதி. இன்று யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவளை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய நாமத்தினாலே அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவங்களுக்கு நீர் கொடுத்த வசனத்தின்படியே எழும்பி பிரகாசிக்க, அப்பா அவங்க ஒளி அவங்க மேலே வந்தது, மகிமை அவங்க மேலே வந்தது, அது நிமித்தம் அவங்க எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுறவங்க பரமபிதாவே, ஆமென். ஹாப்பி பர்த்டே. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசிப்பீங்க. வாலிபர்களே கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு டியூஸ்டே வாலிப பெண்களே, வாலிப ஆண்களே, ஒவ்வொரு டியூஸ்டே ஜஸ்ட் 10 minutes ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம், அது யூடியூப் சேனலை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரேயர்ஸ் உங்களுக்கு வரும். கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த வசனத்தின் படி எழும்பி பிரகாசிப்பீங்க. ஷைன் லைக் a shining star. God bless you.